தலைவர் மறுபடியும் வேற ஈரோட்டுக்கு அப்புறம் மறுபடியும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது அவருடைய தேதியை அறிந்து நம்முடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தன் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் நாங்களும் சேர்ந்து அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறோம். ஆகவே அவர் எந்த தேதியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் என்று அவர் முடிவு செய்தவுடன் அதற்கான பணிகள் சிறப்பான முறையில் நடத்தப்படும். என்பதற்கே இவ்வளவு குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்போது ஊழல் நிறைந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்களா? ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று ஒருவர் விரும்புவதை இவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா, இல்லை வேறு எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் எந்த கட்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை டெல்லி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். இதற்கு முன்னாலே நான் கழகத்திலே இருக்கின்ற போது புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை எந்த இடத்துல இருந்தது, நான் குரல் கொடுத்ததற்கு பிறகு எந்த இடத்தில் அவர்கள் படங்கள் இப்போது வால்போஸ்ட் தட்டியிலே வருகிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். இதற்கு முன்னாலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்டிஏ கூட்டணியில் பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த டிஜிட்டல் அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை, இருபுறம் பாரத பிரதமருடைய படம் ஒருபுறம் இவர் படம் தான், எடப்பாடியுடைய படம் தான் இருந்ததை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் எங்கே கட்சி எடுத்து செல்கிற எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்க போகிறார்? ஆகவே இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட போட முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு. கோவையில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் ஒருவர் அழைத்து வந்துதான் இங்கே மாவட்ட செயலாளர் பணியாற்ற வேண்டும் என்ற நிலை அந்த கழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை முதல் தெரிந்து கொண்டு இங்கே ஒருவரை துணிந்து போட முடியவில்லை என்று சொன்னால் இவர் எப்படி கழகத்தை பணியாற்ற முடியும் என்பதை உங்கள் மூலமாக நான் கேள்வியாக வைக்கிறேன். நாட் ரீச்சபிள்ங்கிறது இல்லை, இது ஆல்ரெடி ரீச்சபிள் ஆயிட்டாரு. அதனால் நாட் ரீச்சபிள் அங்கே இருக்குது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவருடைய இலக்கு இன்று 40% ஓட்டு அவர்களுக்கு வழங்குவதற்கு ஆய்வுப் பணிகள் மூலமாக நாங்கள் செய்த ஆய்வின் மூலமாக எங்களுக்கு புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இருக்கிறதில் 10% வாக்களிக்க 15% வாய்ப்பில்லை. ஆகவே 40% என்று சொன்னாலே வெற்றி என்ற முடிவாகிவிட்டது என்றதான் பொருள். அவரு வேண்டும் என்கிற போது அவர் என்றைக்கு குரல் கொடுக்கிறாரோ இந்த நாட்டுக்காக என்ன திட்டங்களை அவர் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்போது அவர்கள் குரல் கொடுப்பார்கள். இதுதான் புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கின்ற போதும் இதையே கேட்டார்கள். நீங்கள் எப்போ வந்து வெளியே சொல்லுவீங்க பேசுவீங்க? ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடுகள் வேறு. எங்களுடைய குரல் என்பது இந்தியாவிற்கே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய குரல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.